ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நம்ம இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை கூட வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணி இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை நல்லா சூடு போக ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கடாயில் வந்து நான் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட ஒரு 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி இதையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நான் வந்து 1 கப்பு பிளாக் சனா வந்து இது நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். அது கூட வந்து நான் வந்து இந்த கடலை இதில் நம்ம பாயில் பண்ணமோ அந்த தண்ணி தான் இதில் 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொதி வர்றது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாயில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல், இப்போ வந்து ஒரு 3 சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ரெடியாக இருக்கிற கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து புட்டு, தோசை எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு கூடயும் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.